பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பார்வதி இந்த வீட்டை விட்டு தூக்கி போடணும், இந்த வீட்டினுடைய மொத்த நெகட்டிவிட்டியுமே பார்வதி தான், அவங்க சரியே கிடையாது, இந்த ஷோவுடைய மானத்தையும் சேனலுடைய கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா பார்வதி தூக்கி வெளியில் போடுங்க, ரெட் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னதான் பேசினாலும் இவங்க சைடில் நமக்கு கண்டென்ட் வேணும், கான்ட்ரவர்சி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த நபர்கள் நமக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதியை முதல் ஆளாக சேவ் செஞ்சிருக்காராம் விஜய் சேதுபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்வதி நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷனையும் கொடுத்துருக்கிறாராம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, இப்போ பார்வதி சேவ் பண்ணிட்டாங்க. யார் ப்ரோ எவிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த டபுள் எவிக்ஷனில் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுபிக்ஷா, இன்னொன்று நம்ம அமித் அவர்கள். அமித் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவர் வந்து இப்போ தான் இந்த வாரம் தான் ஏதோ லைட்டாக அவர் விளையாடிருக்காரு. தன்னோட கருத்துக்களை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்காத ஒரு பர்சன் அமித். அப்படி தான் சுபிக்ஷாவும் இருக்காங்க. அமித் போனதில் எனக்கு பெருசாக எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் சுபிக்ஷா போனது வந்து நான் அன்ஃபேர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுபிக்ஷாவை விடவும் அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் வந்து இங்கே இருக்காங்க வெளியில் போகிறதுக்கு. சுபிக்ஷாவை விட டிசர்விங் கண்டஸ்டன்ட் வெளியில் போகிறதுக்கு இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு டிசர்விங்கே இல்லாத ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. எஃப்ஜே, கனி, இந்த 2 பேரை எதுக்காக சேனல் காப்பாற்றணும்? எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு? இந்த லவ் கண்டென்ட்டு இப்போ தான் இந்த லவ் கண்டென்ட் விட்டு தனியாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சுபிக்ஷாவுக்கு அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தான் தெரில. டாஸ்க்கை மட்டுமே அந்த பொண்ணு நம்பி இருக்குதே தவிர்த்து அதை தாண்டி சுபிக்ஷா வந்து எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே பண்ணலை. அந்த பொண்ணுக்கு தெரியலை. கொஞ்சம் அந்த பொண்ணை டியூன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஒரு பாயிண்ட், ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுதான் அந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு தேவை. ஆனால் அது சுபிக்ஷா கிட்ட இல்லை. இப்போ அரோரா பேசுகிற மாதிரிலாம் சுபிக்ஷா பேசுறது இல்லை. அப்படிலாம் சுபிக்ஷா பேசினா டாஸ்க்கு ப்ளஸ் வந்து இந்த பேச்சு இது 2மே தான் நம்மளை வளர்க்கும். அது அந்த பொண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு, ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு. சுபிக்ஷா கிட்ட சொல்கிறேன் இருந்துச்சு. டாஸ்க்குலாம் உயிரை கொடுத்து விளையாண்டாங்க. பிக் பாஸை வந்து கடவுள் மாதிரி அவங்க வந்து நினச்சாங்க. ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி அந்த பொண்ணுக்கு நிஜமாகவே இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணை வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்காக வந்து வெளியில் அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டென்ட் தேவை அப்படின்னா வந்து இப்படி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவையா? அப்போ டிசர்விங்கான ஆட்கள் வந்து கண்டென்ட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டே இருப்பீங்களா? அப்படி தான் எஃப்ஜேவையும் கனியும் இவனுங்க காப்பாற்றுவானுங்கன்னு எனக்கு 100% தெரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ரவுண்டுக்காகத்தான் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கனி அவர்களுடைய குடும்பத்தார் வந்து கனிக்கு டோஸ் விடுறதும், எஃப்ஜேவுக்கு டோஸ் கிடைக்கிறது வியானா வீட்டில் இருந்தா இல்லை ஆதிரி வீட்டில் இருந்தா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரில. ஆனால் 2 பேர்கிட்டயும் இருந்தால் அவனுக்கு டோஸ் வரணும். அது ஒரு டிஆர்பியாக மாறணும். ஆக்சுவலாக அன்அஃபிஷியல் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜ்னு சாண்ட்ராவும் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. கணவன் மனைவி தான் 2 பேரும் வெளியில் போகணும் அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும். அஃபிஷியல் என்ன நிலவரம்னு தெரில. அவங்களையும் நான் அதே மாதிரி தான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி ரவுண்டுக்காக வச்சுருக்காங்க. அவங்க குழந்தைகள் வருவாங்க, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு எமோஷன் அந்த இடத்துல நம்ம காட்டலாம். ஏன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் லெஃப்ட் ரைட்டில் யார் நிற்கணும்னு சொல்லும்போது மொத்தமாக அவங்களோட ட்ராவல், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜோடியாக வெளியில் அனுப்பணும்னு சேனல் வந்து முடிவு பண்ணல. அதுக்காக அமித் அவர்களை நீங்கள் பலி கொடுத்தீங்கன்னா ஓகே, அவர் வந்து அவருக்கு எப்படி சொல்கிறது, அந்த கேமில் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை, அவர் பயப்படுறாரு எல்லாத்துக்கும். ஆனால் சுபிக்ஷாவை எதுக்கு அனுப்பிச்சிங்கன்னு எனக்கு புரியலை. இன்னும் 2 வாரம் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் நிச்சயமாக. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. வினோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டு தாண்டி போயிருக்கு. அன்அஃபிஷியலாக 2 லட்சம் வாக்குகளை தாண்டி வந்து அவர் வாங்கியிருக்காரு. இன்னமும் வினோத் அவர்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிஜமாகவே அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரே மைனஸ் என்னன்னா வார்த்தை விடுறது, அவ்வளவுதான். மற்றபடி அவர்கிட்ட நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. பார்வதி கிட்ட நெருங்கிட்டாங்க திவ்யா. பார்வதிக்கு முழுக்க வர்றது எல்லாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் ஓட்டர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிச்சும் இப்போ திவாகருக்கு எப்படி பிடிச்சி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுச்சோ அதே தான் பார்வதிக்கும். பார்வதி பிடிச்சி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பார்வதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. பெண்ணியம் பேசுகிறவங்க,
கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறவங்க, பெரியாரிஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறவங்க, இவங்க எல்லாரும் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இதுதான் ஃபெமினிசம் போல், அவங்களுடைய கூற்றின்படி இதுக்கு பேர் தான் ஃபெமினிசம் போல் இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல திவ்யா வந்து ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த வார டாஸ்கில். முன்னே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அது பிடிச்சி ஓட்டு போட்ட பல பேர், அதோடு சேர்த்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சது வந்து அன்ஃபேர் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்கோம், மற்றவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மக்கள் வந்து கருத்தில் கொண்டு திவ்யாவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் அது எப்படி போகும்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம், அவரோட ஓட்டு வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப வக்கரம் பிடிச்ச ஒரு விக்ரமாக தான் அவர் வந்து இருக்கிறாரு. பல இடங்களில் வந்து அவர் வந்து ஹியூமர் என்ற பேரில் வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி காமெடி பண்ணுறதும் மாக் பண்ணுறது இதெல்லாமே. பார்வதிக்கும் விக்கல்ஸுக்கும் 2 வித்தியாசம் என்னென்னா, விக்கல்ஸ் மாக் பண்ணுவார், பார்வதி மாக்கும் பண்ணுவாங்க, புள்ளியும் பண்ணுவாங்க, 2மே அவங்க பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மைண்ட் செட் உள்ள ஆட்களோடு அவங்க கனெக்ட் ஆகுறாங்க, அவ்வளோதான். அடுத்து கமருதீன் கீழே அரோரா சிங்க்ளர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அமித், எஃப்ஜே, கனி, அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது பிரஜன், சாண்ட்ரா கீழே. அட்லீஸ்ட் சாண்ட்ராவை அனுப்பியிருக்கலாம் சுபிக்ஷாவை வச்சுட்டு. பிரஜன் ஒருத்தர் இருந்தால் போதாதா? 2 பேரையுமே நீங்கள் காப்பாற்றணுமா? சரி, அந்த 2 பேரை காப்பாற்றுறீங்க, எஃப்ஜேவை அனுப்பியிருக்கலாம், இல்லை கனியை அனுப்பியிருக்கலாம். கனியால் உங்களுக்கு ஃபேமிலி ரவுண்டில் என்ன கிடைக்க போகுது? கனியையும் அமித்தையும் அனுப்பியிருக்கலாம். பாவங்க அந்த பொண்ணு, ஒரு கனவோடு வந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை தாண்டிலையும் பல பேர் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே, வெளியில் போக வேண்டிய ஆட்கள். நீங்கள் ஓட் பேஸில் எவிக்ஷனை பண்ண மாட்டீங்கன்றது நல்லாவே புரியுது. இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அடிப்படை தர்மம் நியாயத்தோடு ஒரு எவிக்ஷனை பண்ணணும். இது ரொம்ப தப்பு. இப்போதைக்கு இவங்க பேர் தான் வந்திருக்கு, இதை கன்ஃபார்மான எனக்கு தெரில. பட் அமித்தும் சுபிக்ஷாவும் தான் எலிமினேட்டட் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. டிவிகேல அந்த பொண்ணு இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கட்சியின் சப்போர்ட் இல்லை. நீங்கள் அதை தான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டிவிகே மெம்பர் சுபிக்ஷா, ஆனால் டிவிகே சார்ந்த விஜய் ரசிகர்கள் வந்து யாரும் சுபிக்ஷாவுக்கு ஓட் பண்ணலை. ஆனால் இந்த சைடு கானா வினோத்துக்கு நிலைமை அப்படியே வேறு. இதுதான் பொலிட்டிக்கல் ஆட்டத்துக்கும் மக்களுடைய ஆட்டத்துக்கும் வித்தியாசம். இதுதான் மெஜாரிட்டியில் மக்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் பொலிட்டிக்கல் ஆட்டத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுபிக்ஷா அவர்களுடைய எவிக்ஷனை பற்றி? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.